ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், சாம்பார் பவுடர், புளி, உப்பு. நம்ம சாம்பார் செய்யும்போது 2-3 காய்கறிகள் நம்ம சேர்த்து சாம்பார் செய்யும்போது சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சூடான சாதத்தோட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சூடான சாதத்தோட சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் பொரியல் இது எல்லாமே இதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். அதோட அப்பளம், வடகம் இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தும் போது நமக்கு சாம்பாரோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே 15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நமக்கு சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கருத்துரும். இது கூட கேரட், பீன்ஸ், பூசணிக்காய் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கூட வேக வைக்கிறதுக்காக நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். நமக்கு பருப்பு வைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படியும் இருக்கும், அந்த தண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நமக்கு பருப்பு தண்ணியை ஊற்றி நம்ம காய்கறியெல்லாம் வேக வைக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு காயெல்லாம் பாதி அளவு நமக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது கூட நான் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு தக்காளி, சாம்பார் பவுடர்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு புளியோட பச்சை வாசனை போகணும், அதனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு புளியோட பச்சை வாசனை போனதான் நமக்கு சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு புளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. காயும் நமக்கு 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சிருந்த பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துருக்கேன். பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு இந்த பருப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நமக்கு பருப்பு போட்டதுக்கு அப்புறமா சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்ப நமக்கு காயும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு. நம்ம போட்ட எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்காக நான் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சுட சுட அருமையான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பார் சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா எல்லா பொரியலும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதோட அப்பளம், வடகம் இது எல்லாமே இது ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த சாம்பார் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லா காய்கறிகளும் போட்டு செய்யும் போது சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.